தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை பாரிமுனையில் போதையில் காரை தாறுமாறாக இயக்கி விபத்தானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதர்ஷன், என்ன நடந்தது? வணக்கம். சென்னை பாரிமுனை பகுதியில் இடந்த கார் முத்துசாமி பாலம் சென்டர் மீடியத்துல அந்த சென்டர் மீடியம் நடுவே விபத்தை ஏற்படுத்தி, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் சம்பந்தப்பட்ட அந்த காரை ஓட்டி வந்த நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குடிபோதையில வந்த தரணி என்பவர் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம விபத்தை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாம குடிபோதையில இருந்தும் காவலர்களிடம் அவர் தாறுமாக நடந்ததுதான் இந்த பரபரப்புக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. அதாவது தான் பாஜக பொறுப்புல இருப்பதாகவும் குடிபோதையில வந்த அந்த நபர் தொடர்ந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு, நான் பொறுப்புல இருக்கிறேன், என்னை எப்படி நீங்க மடக்கி என்னை கொடுப்பீங்க, என்னுடைய கார் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் இதற்கு என்ன பொறுப்போ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த வேண்டாம், எனக்கு தெரியும் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம லைசன்ஸ் மற்றும் தகுந்த ஆவணங்களை காட்டாமலும் குடிபோதையில போக்குவரத்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் விபத்தை ஏற்படுத்திய அந்த காரை கூட எடுக்க விடாமல் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் மீடியம் மீது மோதி இந்த கார் விபத்துக்குள்ளாகி நின்றிருக்கிறது. சக வாகன ஓட்டிகளும் அவரை மடக்கி அவரை போக்குவரத்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் கேட்காமல் குடிபோதையில் தொடர்ந்து போக்குவரத்து போலீசாரிடம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம போக்குவரத்து போலீசிடம் சண்டையிட்டு காரை அங்கிருந்து எடுக்க விடாமலும் தடுத்திருக்கிறார். இது அங்கு சென்ற வாகன ஓட்டிகள் அவருடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு இந்த வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலாக பரவி வருகிறது. தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் அவரை கட்டுப்படுத்தி அதன் பிறகு அங்கிருந்து அவர் அழைத்து சென்று விபத்தை ஏற்படுத்திய அந்த கார், அதாவது சென்ட்ரல் மீடியத்திலிருந்து அங்கிருந்து நீக்கப்பட்டு போக்குவரத்து போலீசார் அவரிடம் இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பிரீத் அனலைசரை வச்சு இவர் குடிபோதையில வாகனத்தை இயக்கியதை உறுதிப்படுத்தி தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.